15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வரும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. பட் ஆனால் இன்னைக்கு தமிழகத்துடைய முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஐயாக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஏன்னா அரண் என்ற ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்து அதில் வந்து திருநங்கைகள் மட்டும் இல்லாமல் திருநம்பிகளையும் இணைஞ்சு நீங்கள் வாழணும். ஏன்னா அவங்களோட வேதனைக்கும் அவங்களுக்கும் ரொம்ப வேற்றுப்பாடெல்லாம் கிடையாது. ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாகவும் அவங்களுக்கு நீங்கள் ஆதரவாகவும் இருக்கணுன்றதுனால இந்த ஃப்ளோரில் மேலேயும் கீழேயும் 2 ஃப்ளோர்லேயும் திருநங்கைகளும் திருநம்பிகளும் இருக்காங்க. இப்போ இந்த அரண்ன்ற ஒரு இல்லத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநங்கைகளுக்கு வந்து தங்குற இடமும் சரி, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து கஷ்டம். ஏன்னா நாங்கள் வளர்ந்து எங்களோட உணர்ச்சி நாங்கள் வீட்டில் தெரிவிக்கும் போது எங்களுக்கு பலதரப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தான் நாங்கள் சந்திச்சிருக்கோம். பெற்றவர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்க யாராக இருக்கட்டும், அவங்களால நாங்கள் வந்து துன்பத்தை மட்டும்தான் நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கு எங்கள் ஐயா முதல் முறையாக வந்து எங்களுக்கு பலப்பட்ட பேரை வச்சு எங்களை வந்து கூப்பிடுவாங்க. அதில் வந்து 9, அலி, அரவாணி, உஸ்ஸு அப்படின்னு எத்தனை பேர், கேட்கக்கூடாத பேர்கள்லாம் வச்சு எங்களை கூப்பிட்டு அழைச்சிருக்காங்க. சொல்லக்கூடாத வார்த்தைகளும் அதில் இருக்குது, சொல்ல முடியாத வார்த்தைகளும் அதில் அடங்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு ஐயா வந்து முதல் முறையாக எங்களை கௌரவிக்க வரையில் அரவாணின்ற பேரை வந்து திருநங்கையாக மாற்றி அமைச்சு கொடுத்தது எங்கள் கலைஞர் ஐயா. தமிழக அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த திருநங்கைகள் அப்படின்ற சமூகம் வந்துட்டு எவ்வளோ புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம், மக்களால் வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் எங்களை கருதினோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக அரசு வந்து எங்களை கைவிடலை. சென்னைக்கு வந்து புதுசில் எனக்கு இருக்கிற இடம், சாப்பாட்டுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரு கம்பெனியில் வந்து நான் ஒரு திருநம்பின்னு சொல்லி வேலைக்கு கேட்டு அங்கேருந்து எனக்கு வந்து லேடிஸ் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அங்கே வந்து நான் பைண்டர்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே இருந்து அதுக்கப்புறம் சிஎம் சார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து திருநம்பி கார்டுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நலவாரிய கார்டு கொடுத்தாங்க. அது மூலயமா தான் நாங்கள் வந்து இந்த ஜெண்டர் தான், நாங்கள் வந்து ஒரு திருநம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து வெளியே வந்து நாங்கள் காட்டிக்கிட்டோம்.